ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் வெள்ளை அதிரசம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பு மாவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு வெள்ளை துணியில் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது ஈரம் கையில் ஒட்டாத மாதிரி இந்த அரிசி மட்டும் தான் ஒட்டுது. இந்த டைமில் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 7 ஏலக்காய் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவு ஈரம் காயாத அளவுக்கு நான் நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுக்கிறேன். எந்த கப்பில் மாவு அரிசி அளந்தோமோ அதே கப்பில் வெல்லம் அளந்துக்கலாம். 3/4 கப்பு. அரை கப்பு அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வேறு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு இந்த மாதிரி பாகு எடுத்துக்குங்க. பாகு ரெடியான உடனே ஒரு தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் விட்டு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி பதம் வந்த உடனே பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நான் கிளறி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேறு ஒரு மாற்றுறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்து மாற்றிக்கிறேன். 2 நாளுக்கு அப்புறம் திருப்பி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 2 நாள் அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதிரசம் தட்டி எண்ணெயில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திரட்டி எண்ணெயில் சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திரட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அளவு முக்கியம். 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு அளவு வெல்லம், அரை கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.